பக்தி ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காஞ்சி மகா பெரியவரின் அற்புதங்கள் பகுதி 42 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். காஞ்சி மடத்தில் மகா பெரியவரின் முன்னிலையில் பக்தர்கள் கூடியிருந்தனர். அதில் ஒருவர், சுவாமி, எத்தனையோ முயற்சி செய்துவிட்டேன், மனதை கட்டுப்படுத்த முடியவே இல்லையே என்றார். இந்த பாரத புண்ணிய பூமியில் ஞானிகள் பலர் வாழ்ந்து காட்டி தங்களின் அனுபவத்தை நமக்காக சொல்லியிருக்கிறார்கள். இந்திரிய நிக்கிரகம் ஒன்றே மனதை அடக்கும் வழி என்பது அவர்களின் முடிவு. புலனடக்கம் என்பது இதன் பொருள். உரன் என்னும் தூட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என திருவள்ளுவரும் புலனடக்கம் பற்றி திருக்குறளில் கூறியுள்ளார். ஐம்புலன்கள் என்னும் யானைகளை அறிவு என்னும் அங்குசத்தால் மனதை அடக்கியவன் வானுலக வாழ்விற்கு விதை போன்றவன். மெய், வாய், கண், மூக்கு, செவி என ஐம்புலன்களையும் வரிசைப்படுத்துவர். இவற்றை அடக்கினால் மனம் அடங்கும். அது சரி, இவற்றில் எதை முதலில் அடக்க வேண்டும் என கேட்டால் வாயைத்தான். வாய்க்குத்தான் வேலை அதிகம். கண்ணுக்கும் காதுக்கும் பார்ப்பது கேட்பது என்று ஒவ்வொரு வேலைதான். ஆனால் மூக்கிற்கு சுவாசிப்பது, வாசனையை நுகர்வது என 2 வேலைகள். வாய்க்கோ சாப்பிடுவது, பேசுவது என 2 வேலைகள். கண், காதுகளை பொறுத்தவரை வலது இடது என 2 கருவிகள் உள்ளன. மூக்கு, வாய் என்பது ஒன்று மட்டுமே. வாயை கட்டுப்படுத்துவதற்காக சிலர் மௌன விரதம் மேற்கொள்வர். பேசாமல் இருந்தால் மனம் மெல்ல மெல்ல அடங்கும். சாப்பிடுவது, பேசுவது என 2ஐயும் பாதியாக குறைக்க பழக வேண்டும். ஆனால் நாம் நேர்மாறாக தேவைக்கு அதிகமாக வாய்க்கு வேலை கொடுக்கிறோம். ஓயாமல் சாப்பாடு, நொறுக்கு தீனி என்று சுவைத்து கொண்டே இருக்கிறோம். எப்போதும் வீணாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். மனதை கட்டுப்படுத்த விரும்பினால் முதலில் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். நாளடைவில் தானாக மனம் அடங்கும் என்றார். கேட்டவருக்கு மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் மகா பெரியவரின் விளக்கம் கேட்டு பயனடைந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மகா பெரியவரின் அற்புதங்கள் அனைவருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகா பெரியவரின் எண்ணிலடங்கா அற்புதங்களை மற்றொரு பகுதியில் பார்ப்போம். நன்றி.